சட்னிலாம் பஜ்ஜி வடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மசாலாவாக தெரியுதா சிக்கனு அந்த மாதிரி. ஆனால் இது மட்டன் பிரியாணி தான். ஆனால் மட்டன்லாம் வந்து டம்முங்க. இப்போ உள்ளே போவோமா? இது வந்து 3rd பிரான்ச்சா டிஸ்கவரி கார்டனில். வெளியே வந்திருந்தோம், சரி சாப்பிட்டு அப்படியே போயிடலான்ட்டு தான். உள்ளே வந்தால் சூப்பராக இருக்குங்க. நார்த் இந்தியன் குசைன் அப்புறம் செட்டிநாடு குசைன்லாம் இருக்கா. ஆனால் நாங்கள் இப்போ வந்தது வந்து 5 மணிக்கிட்ட வந்திருக்கோம் நாங்கள். அதனால் ஒன்றுமே இல்லை, வெறும் பிரியாணி பஜ்ஜி பிரியாணி தான் இருக்குது. அதனால் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரி அது வர வரைக்கும் ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்ட்டு பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாழைக்காய் பஜ்ஜி அது என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பஜ்ஜி கொண்டு வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாப்பிடலாம். இதோ வருது சட்னிலாம் பஜ்ஜி வடை ஒரு கடி ஒரு குடி. ஒரு குடி. இது என்ன? இது உருளைக்கிழங்கு பஜ்ஜா. இது நீ வந்துருச்சு உருளைக்கிழங்கு பஜ்ஜா. இது மிளகா பஜ்ஜி. உருளைக்கிழங்கு பிச்சு உருளைக்கிழங்கு கிட்ட காணுங்க. இது மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி மிளகா பஜ்ஜி ஒரு கடி. அருமையாக இருக்கா? சட்னியில் ஒரு டிப்பு, வாயில் ஒரு சிப்பு, வாயில் ஒரு கடி, ஆயில் ஒரு கடி. நல்லா இருக்குங்க. டாடா பிஃபோர் பிரியாணி. பஜ்ஜி சாப்பிட்ற ஒரே ஆள் நாங்கள் தான். ஆமாம், பிரியாணிக்கு முன்னாடி ஸ்டார்டர்ஸ் பஜ்ஜி வடையை சாப்பிட்ற ஸ்டார்டர்ஸ் நாங்கள் தான். பசி வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கும். டைம் பொறுத்த ஏன்னா 5 மணிக்கு வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். வேகமாக சாப்பிட்டுட்டு இப்போ வெளியே வர கிளம்பணும். வடையை மசாலா அப்படியே சட்னியில் டிப் பண்ணி 4 பீஸ் பஜ்ஜி வடை எல்லாமே 4 பீஸ் 5 கிராம் சாங்க. முருகாசுக்கு ஒரு 120 ரூபா. இதோ வருகிறது நம் பிரியாணி. மட்டன் பிரியாணி தாங்க ஃபஸ்ட்டு வந்துருக்கு. 2 மட்டன் 3 சிக்கன் சொல்லியிருக்கோம். இல்லை 2 மட்டன் 1 சிக்கன் 1 எக் பிரியாணி. ஆஹா, 2 மட்டன் 1 சிக்கன் 1 எக் பிரியாணி. 1 எக் பிரியாணி. முட்டை பாருங்க, சும்மா முட்டை. ஆனால் அரிசியில் நல்லா உதிரி உதிரியாக செம்மையாக இருக்குங்க. பார்த்து கீழே விழுந்துற போகுது பொறுமையாக. இதுலேருந்து பீஸ் எடுத்துக்கோங்க சரியா? நல்லா வந்து ரைஸ் வேறு வேறையாக இருக்குது. அடுத்து இன்னும் ஒரு ப்ளைன் பிரியாணி வந்திருக்கு. இன்னொரு பிரியாணி சொல்லியிருக்கு. இல்லை இல்லை அவ்வளோதான், 4 தான் சொன்னாங்க. சிக்கன் பிரியாணி இது. ரைஸ்லாம் வந்து நாங்கள் வந்து 2 மட்டன் 1 சிக்கன் 1 எக் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரைஸ் வந்து கொஞ்சம் உதிரியாக தான் நல்லா இருக்குது. பட் ஆனால் வந்து மட்டன் தம் பிரியாணி. ஆனால் சிக்கனை வந்து மசாலாவும் குஸ்காவும் உள்ளே விட்டு அடிச்சிட்டாங்க. வெறும் முட்டையும் அப்புறம் அவிச்ச முட்டை வச்சுட்டு சிக்கனை வந்து மசாலா சிக்கன் மசாலா வச்சு உள்ளே அடிச்சு சிக்கன் பிரியாணி கிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் மசாலாவாக தெரியுதா சிக்கனு அந்த மாதிரி. ஆனால் இது மட்டன் பிரியாணி தான். ஆனால் மட்டன்லாம் வந்து டம்முங்க. டம்மு நல்லா சூப்பராக நறுக்குன்னு இருக்கு. மட்டன் வந்து பீஸ் சாப்பிட்டு வாங்கிக்கிறோம். சூப்பராக இருக்கும். மட்டன் பீஸ் நல்லா அப்படியே பஞ்சாக வந்துருக்காங்க. சிக்கன் வந்து நல்லா அப்படியே இதுவாக இருக்குது. கூட வந்து ஒரு மசாலா ப்ளஸ் வந்து ரைத்தா கொடுத்துட்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு அவிச்ச முட்டை வந்துடுதுங்க. சிக்கன் பிரியாணி
டைம் இல்லாத காரணத்தினால் சும்மா பரபரப்பாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஏன்னா சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் இன்னொரு இடத்துக்கு வர போனோம். அதனால் வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நானும். மட்டையும் சிக்கனை முட்டையும் போட்டு பேசி குழப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். 2 மட்டன் 36, சிக்கன் 15, எக் பிரியாணி 12, அப்புறம் வேற என்ன இருக்குது, மினி வடா 3 சுட்டு ப்ளஸ் 3 15 பீஸ். மொத்தமாக எவ்வளோண்ணே? மொத்தமாக 81 கிராம்ஸ் ஆயிருக்குங்க. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி நல்லா சாப்பிட்டோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மி தான். நம்ம ஊர் காசு கணக்கு பண்ணிங்கன்னா அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே யூஏயில் சாப்பிட முடியாது. ஆனால் வந்துட்டு என்ஜாய் பண்ண வந்திருக்கேன், ஃபன் பண்ண வந்திருக்கேன், அவ்வளோதான். ஒன்றே ஒன்று தாங்க. பிரியாணிலாம் நல்லா இருந்துச்சு, நல்லா வெரையாக இருந்துச்சு. ஆனால் வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எக் பிரியாணின்ட்டு 3 பிரியாணி இருந்தாலும் அதில் வந்து ஒரே மசாலா, மட்டன் மசாலா வச்சு மட்டன் பிரியாணி, சிக்கன் மசாலா வச்சுட்டு சிக்கன் பிரியாணி, எக் முட்டையை வச்சுட்டு முட்டை பிரியாணி அப்படின்ட்டாங்க. மட்டன் பிரியாணி, இவர் எம்டி பிரியாணி, முட்டை பிரியாணி, அந்த மாதிரி சாப்பிட்டு பிரியாணி, குஸ்கா ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இவர் மட்டன், சிக்கன், மட்டன் எல்லாம் கடை எல்லாமே எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டாங்க. சாப்பிட வந்து பிகே ஃபேமிலி சொன்னீங்கன்னா கண்டிப்பா 20% டிஸ்கவுண்ட் உண்டு. யூஸ் பண்ணுவாங்க. ப்ரமோஷன் உண்டுங்க. ஆமா, டிஸ்கவுண்ட் கிடையாது. டிஸ்கவரி கார்டன். ஆனா ஒண்ணே எங்க பேர் சொல்லிட்டு மட்டும் உள்ள வராதீங்க. இப்போ சொன்னது எல்லாமே சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க. யாருனா வந்துட்டீங்க அடி வாங்காதீங்க. டிஸ்கவரி கார்டன், அம்மாஸ் ரெஸ்டாரண்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுறீங்க. டாடா பாய்.